அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 57வது நினைவு நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. திமுக, அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் அனைத்தும் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் தற்போது அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்துக்கு முன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைதி பேரணியாக வந்து மரியாதை செலுத்திவிட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்துக்கு முன்னர் அண்ணாவினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் நினைவு தினத்தை போற்றக்கூடிய வகையில் ஒரு செய்தியை வந்து பதிவிட்டிருந்தார். அண்ணா அவர்கள் உயிரில் உணர்வில் கலந்திருந்த தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோரப்பிடியில் இருந்து மீட்க வேண்டியது அதிமுக இயக்கத்தின் கடமையாகும். மக்கள் துணையோடு திமுக ஆட்சியை முடிவு கட்டுவோம் என்று பதிவிட்டிருந்தார். மேலும், தம்பி, மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடம் கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய் என்று மேடை பேச்சாக மட்டுமல்லாமல் தன் வாழ்வின் மூச்சாக வாழ்ந்து இன்றும் என்றும் மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்கும் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்று என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்தார். இன்றைய கொடுங்கோல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த மக்களுக்கான கூட்டணி அமைத்து அண்ணா கண்ட அந்த வெற்றிதான் தமிழ்நாட்டின் அரசியலை அடுத்த நூற்றாண்டுக்கு கட்டமைத்தது. அந்த அடிப்படையில் அண்ணா அவர்கள் உயிரில் உணர்வில் கலந்திருந்த தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோரப்பிடியில் இருந்து மீட்க வேண்டியது அண்ணாவின் பெயர் தாங்கிய அதிமுக இயக்கத்தின் வரலாற்று கடமையாகும். மக்கள் துணையோடு திமுக ஆட்சியை முடிவு கட்டுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தி பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தற்போது அண்ணாவினுடைய நினைவிடத்துக்கு வந்து அவர் மற்றும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடன் சேர்ந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று நாள் முழுவதும் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்த இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அந்தந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.